உலகத்தை படைத்த பிரம்மனையே ஒரு குழந்தை சிறையில் அடைத்தது தெரியுமா? ஒரு பிரபலமான புராண கதையில் கூறப்படுவது, ஒரு நாள் முருகப்பெருமான் பிரம்மனை சந்தித்தார். அப்போது முருகன் பிரணவ மந்திரமான ஓம் என்பதின் உண்மையான அர்த்தம் என்ன என்று கேட்டதாக சொல்லப்படுகிறது. ஆனால் பிரம்மனால் அதற்கு சரியான விளக்கம் சொல்ல முடியவில்லை. இதை கேட்ட முருகன் கோபமாக, படைப்பின் அர்த்தமே தெரியாமல் எப்படி உலகத்தை படைக்கிறீர்கள் என்று கேட்டு பிரம்மனை சிறையில் அடைத்ததாக பலர் நம்புகிறார்கள். அந்த நொடியிலேயே உலகத்தின் படைப்பு நின்றுவிட்டதாகவும் கூறப்படுகிறது. தேவர்களுக்கே என்ன செய்வதென்று புரியவில்லை. அனைவரும் சிவபெருமானிடம் சென்று உதவி கேட்டார்கள். அதற்கு பிறகு சிவன் நேராக முருகனிடம் வந்து, அப்படியெனில் அந்த பிரணவத்தின் உண்மையை நீயே கூறு என்று கேட்டார். அங்கேதான் இந்த சம்பவத்தின் ஆழம் தெரிகிறது. அந்த நொடியில்தான் மகனாக இருந்த முருகன் சிவபெருமானுக்கே குருவாக மாறினார். அதனால்தான் அந்த இடம் இன்று வரை சுவாமி மலை என்று அழைக்கப்படுகிறது. அப்போது முருகன் கூறிய ஓம் என்ற பிரணவ மந்திரம் இந்த பிரபஞ்சத்தின் முதல் ஒலி என்று இந்து சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அதன் பொருள் அ படைப்பு, உ காப்பாற்றுதல், அழித்தல் மற்றும் மாற்றம். இந்த மூன்றும் சேர்ந்து உலகத்தின் முழு சக்தியையும் உயிரின் உண்மையையும் குறிக்கிறது. சில ஆன்மீக விளக்கங்களில் ஓம் என்பது மனிதன் இறைவனை அடையும் ஆன்மீக பயணத்தின் ரகசியம் என்றும் கூறப்படுகிறது. அதனால்தான் ஓம் ஒரு சாதாரண வார்த்தை இல்ல, முழு பிரபஞ்சத்தின் ரகசிய ஒலி என்று கருதப்படுகிறது. வயசு இல்ல, உண்மையான ஞானம்தான் ஒருவரை உயர்த்துகிறது. இப்படிப்பட்ட இதிகாச கதைகள் பிடிச்சிருந்தா நம்ம அன்டோல்ட் மினிட்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிவனுக்கே குருவான முருகனை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்க.